வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆடை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்டி சார் சீக்கிரமாகவே வெளியே வருவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பெயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எனக்கு கூடுதலாகவே நம்பிக்கை வந்திருக்குது. ஸோ அது எதனால இந்த நம்பிக்கை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பேசலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பேசலாம். ஸோ நேற்று நான் ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் போயிருந்தேன். ஸோ திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஸ்டோர் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஸ்டோரில் நான் யதார்த்தமாக நான் வெளியில் நின்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது மைவி3 அந்த ஷாப்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு வெளில வரும்போது கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா மைவி3யோட மெம்பரு, நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஹேட்டர்ஸை தாண்டி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டர்ஸ் வந்து இன்னும் நிறையா பேர் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது மூலிமா தெரிய வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ நம்ம கமெண்ட்டாக இருக்கட்டும், பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல தவறான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தவறாக தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேளை மைவி3 பற்றி எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகமே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மைவி3 வந்து இன்னும் ரன்னிங்கில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு ஒரு நம்பிக்கை தான் வந்திருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த முறை வந்து எம்டி சார் வெளியே வரதுக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. கூடிய சீக்கிரம் வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஆப்பை முடக்கினாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க, ஆப் ரன்னிங்கில் இருக்குது. அப்புறம் மெயினாக சொல்ல போகணுன்னா ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 விஷயமே போதும். எம்டி சார் உள்ளே இருக்கிறாங்க, அது ஒரு செய்தியாக இருந்தாலும் இந்த 2 செய்தி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கம்பெனி வந்து ரன்னிங்கில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த முறை நடக்கக்கூடிய ஹியரிங்கில் இதெல்லாம் மேற்கொள்ளும் காட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எம்டி சாரை வெளியே கொண்டு வந்துருவாங்க. ஸோ அவங்க ஏமாற்றணும்னு நினச்சிருந்தா மக்களுக்கே புரிஞ்சிருக்கும். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டர்ஸில் தான் இருக்கிறாங்க. ஸோ 69 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 60 லட்சம் பேராவது பார்த்தீங்கன்னா மைவி3 சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வரையும் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அது எனக்கு நல்லாவே தெரிய வந்துருச்சு நான் அதை பார்த்ததுக்கப்புறம். ஸோ இதே மாதிரி உங்களுடைய வேலைகளை நீங்கள் எம்டி சார் வெளியே வரதோடய தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எம்டி சார் கண்டிப்பாக வெளியே வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் செப்டம்பர் 2 இல்லை 3 வந்து கண்டிப்பாக வந்து ஹியரிங்க்கு போட்டுருவோம், பைலுக்கு அப்ளிகேஷன் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவங்க போட்டுட்டாங்கன்னா நமக்கு தோராயமாக பார்க்க போனீங்கன்னா, அதாவது செகண்ட் வீக் 20ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து எம்டி சார் வெளியே வந்துருவாங்க. ஸோ 15லேருந்து 20க்குள்ளே கணக்கு வச்சிங்க, கண்டிப்பாக அதுக்குள்ளே எம்டி சார் வெளியே வந்துருவாங்க. அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனாக இருக்கட்டும் எல்லாம் ஸோ எம்டி சார் வந்து தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு நம்புவோம். ஸோ வீடியோ வந்து நான் எதுக்கு மெயினாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சலே மனக்குழப்பத்திலே இருப்பீங்க. நம்ம கமெண்டில் நிறைய பேர் தவறாக போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் சரி, ஸோ நமக்கு உண்மையை எது இருக்கோ நான் அதை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மைவி3 மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி உண்மையான தகவலை, ஒரு பாசிட்டிவான தகவலை நான் உங்களுக்கு எப்போதும் போட்டுக்கிட்டே இருப்பேன். இதே மாதிரி வேறு நல்ல வீடியோ இருந்துச்சுன்னா நான் உங்களை அடுத்த வீடியோவில் போடுறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான தகவலோட, ஒரு நல்ல தகவல், ஒரு பாசிட்டிவான தகவலோட நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.